ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லியனர். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த உலகத்தில் தங்கத்தை விரும்பாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்கம் ஒரு விலை மதிப்புள்ள உலகம். பல நூற்றாண்டுகளாக மக்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தங்கத்தை வச்சு தான் ஒரு குடும்பத்தோட செல்வ நிலையை மதிப்பீடு செய்கிறாங்க. இதில் லிக்யூடிட்டி இருக்குது. நம்ம நினைக்கிற நேரத்தில் வாங்கலாம், விற்கலாம். உலக நடப்புகளை பொறுத்தும் தங்கத்தின் விலை ஏறி இறங்கும். 2022 ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததிலிருந்து தங்கத்தோட விலை அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இதனாலையும் தங்கத்தோட விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கு. 2022 1 கிராம் கோல்டு 5056 ரூபா, 24 கேரட். இப்போ 2024 1 கிராம் 6704 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பண்டைய காலங்களில் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது அங்கே உள்ள செல்வ வளத்தை அழிக்கணும்னா முதல்ல அங்கே உள்ள தங்கத்தை தான் கொள்ளையடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு தங்கம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. தங்கத்தை எப்படி வாங்கலாம், எந்த வழியிலலாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிம்பாங்க. இதை வாங்குறதுக்கு முன்னாடி இதை பாதுகாப்பாக வச்சுருக்க பற்றி யோசிக்கணும். ஏன்னா நகைகள் திருட்டு போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. பேங்க் லாக்கரில் வச்சிங்கன்னா அதுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் கொடுக்கணும். இதில் 91% தான் கோல்டு இருக்கும். மீதம் உள்ள 9% அலாய் மெட்டல் தான் இருக்கும். இதை வாங்குறதுக்கு செய்குலி சேதாரம் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் நகையாக வாங்கும்போது அதில் ஸ்டோன்ஸ் இருந்தால் அதுக்கு சேர்த்து தான் வெயிட் போடுவாங்க. ஆனால் நம்ம திரும்பி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வெயிட் போடுவாங்க. அதனால் இதில் தேவையான அளவு மட்டுமே வாங்கிக்கிறது நல்லது. நம்பர் 2, கோல்டு ETF. கோல்டு ETF அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட். இதை வாங்குறதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். இதில் கம்மியான விலையில் தங்கம் வாங்கிக்கலாம். இதில் 1 கிராம் தங்கத்தில் 100ல் ஒரு பகுதி, அதாவது 55 ரூபா இருந்தாலே ஒரு யூனிட் வாங்கலாம். இதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக 1% வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை வாங்குறதுக்கு செய்குலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதோட மூலதன வருமானத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் 3 இயர்ஸ் கோல்டு வாங்கி வச்சுருந்து அதுக்கப்புறமா செல் பண்ணிங்கன்னா எல்டிசிஜி, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இது நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். உங்கள் லாபத்தில் 20.8% டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். சப்போஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா எஸ்டிசிஜி, அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுக்கு ஒவ்வொரு தனிநபரின் ஸ்லாப் ரேட்டை பொறுத்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். தேர்டு, கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட். இது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இதில் மந்த்லி 100 ரூபீஸ்லேருந்து 10,000 வரைக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி போட்டுக்கலாம். இதில் லிக்யூடிட்டி இருக்குது. அப்புறம் எக்ஸ்பென்சிவ் சார்ஜஸ் 0.3லேருந்து 1% வரைக்கும் எடுப்பாங்க. இது ஆக்சிஸ் பேங்க், HDFC, ஆதித்யா பிர்லா, நிப்பான் இந்தியா, ஐசிஐசிஐ புரன்ஷியல், கோடாக் கோல்டு ஃபண்டு, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபோர்த்து, சவரன் கோல்டு பாண்ட். இது ஆர்பிஐ மூலமாக வெளியிடுற தங்க பத்திரங்கள். இது வருஷத்தில் 3 or 4 டைம்ஸ் ஆர்பிஐ வெளியிடுவாங்க. என்கிட்ட கேட்டால் இதுதான் பெஸ்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதில் இயர்லி 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் இதை கிராம தான் வாங்க முடியும். ஒரு தனி மனிதன் 4 kg வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி ட்ரஸ்ட் மூலியமாக 20 kg வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 24 கேரட் பியூர் கோல்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் விற்குதோ அதன்படி பத்திரங்கள் வெளியிடுவாங்க. 8 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்போனாலும் நீங்கள் விற்றுக்கலாம். இதில் வர இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த பத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னா பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறமா என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஒரு சில பேங்கில் இதை அடமானம் வச்சு லோனு வாங்கிக்கலாம். ஃபிஃப்த்து, கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸ். தங்க சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மீது முதலீடு செய்யும்போது அந்த கம்பெனிகளின் உற்பத்தியில் இருந்து கிடைக்கும் லாபத்தை பொறுத்து நமது லாபம் இருக்கும். மேலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆனது தங்கத்தின் ஏற்ற இறக்கத்தை தாண்டி கம்பெனியின் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒரு 10 கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வேதாந்தா, என்எம்டிசி, ஜிஎம்டிசி, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக கேட்டுக்கோங்க. 6th, கோல்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். இதில் ஒரு இன்வெஸ்டர் தங்கத்தை ஒரு எதிர்கால ஒப்பந்தம் மூலமாக வாங்க முடியும். இதன் மூலமாக அவங்க
தங்கத்தின் எதிர்கால ஒப்பந்த விலையை ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. இதில் சந்தையின் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இதன் லாபம் இருக்கும். இதில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதுக்கு மார்க்கெட்டோட டைனமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா அதிக நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. இந்த வர்த்தகத்தை கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்த்தகத்தில் தங்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. அதில் இருக்க ஒப்பந்தத்தை மட்டும் தான் சொந்தமாக்க முடியும். கடைசியாக சுருக்கமாக சொல்லணும்னா, தங்க முதலீடுகளில் பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சொந்த நன்மை தீமைகளும் இருக்குது. உங்களோட எதிர்கால நிதி இலக்குகள் மற்றும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து ஃபிசிக்கல் கோல்டு, ETF, கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு, சவரன் கோல்டு பாண்டு, கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸு, அப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டு, இதில் எது தேவையோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தங்க முதலீடுகள் பற்றிய இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபினான்ஸ் பற்றிய கூடுதல் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், வீடியோவுக்கு லைக் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் சிம்பலை கிளிக் பண்ணவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.